Hey there. On today's startup business ideas, மூணு ஸ்டார்ட் பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹோம் ஆட்டோமேஷன். சம் இயர்ஸ் பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிசிடிவி கேமராஸ்ன்றது எங்கேயோ ஒன்று ரெண்டு பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் நம்ம சிசிடிவி கேமராஸ் பார்த்துருக்கோம். ஆனால் அதுவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் மிடில் கிளாஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் சிசிடிவி கேமராஸ் இன் தேர் ஹோம்ஸ். தே இன்ஸ்டால் சிசிடிவி கேமராஸ் வந்து அவங்க வீட்டிலலாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்லாம் வச்சுருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணியான ஒரு பிஸ்னஸ் ஐடியா, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் பிஸ்னஸ். ஸ்மார்ட் ஹோம் ஆட்டோமேஷன் பிஸ்னஸ் எதை பற்றி நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து கான்செப்ட் எதை பற்றினா, சிசிடிவி கேமராஸ், வீட்டில் இருக்கிற லைட், ஃபேன், ஏசிஸ், சப்போஸ் கோல்டு ரீஜனாக இருந்ததுன்னா ஹீட்டர்ஸ், வாஷிங் மிஷின், இப்படி எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணலாம் ஆப் மூலியமாகவே. அந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து அஃபோர்டபுளாக வந்து ஆயிடுச்சு சிசிடிவி கேமராஸ்லாம். நம்ம ஆப் வந்து, அதாவது அந்த ஆப் வந்து அலெக்சாவும் கூகுள் ஹோமையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அது இருந்துட்டால் போதும். நீங்கள் ஃபோன்லேயே வந்து கஸ்டமர்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ணி அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பணக்காரங்களால் மட்டும்தான் பண்ண முடியும், மிடில் கிளாஸால் பண்ண முடியாதுன்ற ஒரு மித்து இருக்குது இதில். இல்லை, இன்னைக்கு இந்த ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக எல்லாராலையும் பண்ண முடியும். இதுக்கு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 8 to 12 lakhs வந்து தேவைப்படும். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3 to 5 lakhs. ஆப்ரேஷன் காஸ்ட் 1.5 to 2.5. இதில் யார் பெரிய லெவலில் வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஹோம் கம்பெனி 15% ஆஃப் த ஷேர்ஸ் வந்து 15% ஆஃப் த மார்க்கெட் வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க ஆல்மோஸ்ட் 50 சிட்டிஸை வந்து கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 15% 1.15. அப்போ ஒரு மேஜர் பார்ட் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு சரியான ஒரு காம்படிட்டர் இந்த ஃபீல்டில் இல்லை. ஸோ இது யூ ஹாவ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸில் இறங்கினா டெஃபினெட்லாக இது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் இருக்கும். கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த பிஸ்னஸ் 8,000 crores. அடுத்த ஒரு 5 yearsல வந்து இது ஆல்மோஸ்ட் ட்ரிபிள் ஆகிறதுக்கு 3 or 4 times வந்து இதோட மார்க்கெட் க்ரோத் இருக்குன்ற ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பாரு, இது நீங்கள் அஃபோர்டபுளான ஒரு ஆட்டோமேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இதில் நிறையா கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குது ஃப்ரம் ஸ்மார்ட் ஹோம் கம்பெனிலேருந்து. கமெண்ட் ஸ்வீட் ஹோம் இதை பற்றி ஒன்றும் மேலே உங்களுக்கு தெரியணும், இல்லை இதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னா ஸ்வீட் ஹோம்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூ வில் கம் டு நோ தட் மோர் அபவுட் திஸ் பிஸ்னஸ் ஐடியா. செகண்ட் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஐடியா என்ன பார்க்க போகிறோன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு ஹெல்த்தி மீல் சர்வீஸ். இன் ஏ ஃபாஸ்ட் ட்ராக்கிங் லிவிங் கண்டிஷன்ஸில் யாரும் ஒரு பேலன்ஸ் அண்ட் கம்ப்ளீட் டயட் எடுத்துக்கிறாங்கன்னா இல்லை, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக, அதுக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷனாக இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் ஹெல்த் மீல் சர்வீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். கரண்ட் மார்க்கெட் வேல்யூ பார்த்திங்கன்னா இதுக்கு 8,000 crore. இது அடுத்த ஒரு 5 yearsல சிஏஜிஆர் வந்து 20% வந்து இருக்கும் பெர் ஆனம். ஸோ அப்போ ஒரு 16,000 to 18,000 crores வந்து பெர் ஆனம் வந்து அடுத்த நெக்ஸ்ட் 5 yearsல இருக்கும் பை 2030. ஸோ இந்த ஹெல்த்தி மீல் சர்வீஸ் எப்படி இருக்குன்னா, காலையில் சீக்கிரம் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்கன்னா கண்டிப்பாக இருக்காது, லஞ்சு கூட ஏதோ கிடைக்கிறத தான் சாப்பிட்டுட்டு அப்படி தான் வந்து ஒரு ஹெல்த்தியான டயட் மெயின்டைன் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்கள தான் வி ஆர் கோயிங் டு டார்கெட். எஸ்பெஷலி ஜாபுக்கு போகிறாங்க கப்புள்ஸாக, ஃபேமிலியில் 2 பேருமே வேலைக்கு போகிறாங்கன்னா
அவங்களாம் தான் நம்மளோட டார்கெட்ஸ். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மெட்ரோ சிட்டிஸ்லேயும் ஒரு ஸ்மால் டவுன்ஸ்லேயுமே நல்லா நடக்கும். ஸ்மால் டவுன்ஸ் இன் கேஸ் வந்து பாண்டிச்சேரி அந்த மாதிரி ஸ்மால் டவுன்ஸு, இப்போ பூனேலாம் பிக் சிட்டிஸ் தான், பட் மெட்ரோ சிட்டிஸ் கிடையாது. பூனே, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான சிட்டிஸ்லாம் கூட வந்து வி கேன் டார்கெட் யுவர் ஆடியன்ஸ். இவங்க தான் உங்களோட கஸ்டமர்ஸ். 2 பேருமே வேலைக்கு போகிறாங்களா, பெஸ்ட். அவங்க வந்து நம்மளுக்கு டார்கெட்டான அஃபோர்டபுளான ஒரு ஹெல்த்தி மீல் சர்வீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, எஸ், அப்பார்ட் ஃப்ரம் சாட்டர்டே சண்டேஸ் கண்டிப்பாக இது வந்து வீக்லி 5 days பிளான் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வீக்கும் ஒரு மீல்ஸ் போத் மீட் அண்ட் வெஜ்ஜும் வந்து நீங்கள் செப்பரேட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணணும். இதுக்கு 8 to 10 லட்சம் வந்து இனிஷியல் செட்டப் காஸ்ட் வந்து தேவைப்படும். ஆப்ரேஷனல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2.5. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 3 to 5 lakhs ஆஃப்டர் 1 to 2 years. கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரூவன் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மெனு. அவங்க வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ், இதில் நல்ல ட்ராக் ரெக்கார்டை அவங்க தே ஆர் மெயின்டைனிங் ஆன் தேர் பிஸ்னஸ். ஸோ command good food to know more about this business. Third and final startup business idea என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டிங் பிளான் ஆப்ஸ். இந்த வெட்டிங் பிளானிங் ஆப் எப்படின்னா, we are going to integrate லோக்கல் வெண்டார்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி இந்த பிஸ்னஸை வந்து பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸோட கரண்ட் மார்க்கெட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி கிட்டே இருக்குது ஆஸ் ஆஃப் நவ், ஆஸ் ஆஃப் 2025. இது per annum இதோட CAGR பார்த்தீங்கன்னா 22% பை 2030. இதோட மார்க்கெட் க்ரோத் வந்து 6,000 கோடி 6,000 கோடியிலேருந்து 8,000 கோடி வரைக்கும் இதோட மார்க்கெட் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த வெட்டிங் பிளான் இன்டெகிரேஷன் எப்படி அப்படின்னா, லோக்கல் வெண்டார்ஸை இன்டெகிரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஆப்பில் யாரெல்லாம் வெட்டிங் ஆப்பில் நீங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் வெண்டாரை இன்டெகிரேட் பண்ணணும் நம்மளோட வெட்டிங் பிளான் ஆப்பில். அதுதான் இதில் பெரிய சேலஞ்சஸ். யாரெல்லாம் நீங்கள் வந்து இதில் டைப் இன்டெகிரேட் பண்ணணும்னா, லைட் மியூசிக், ஃப்ளோரிஸ்ட், மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் வேறு யாரை ஆட் பண்ணலாம், ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ், இவங்களெல்லாம் வந்து உங்களோட ஆப்பில் வந்து இன்டெகிரேட் பண்ணலாம். ஈவன் மேரேஜ் ஹால், கன்வென்ஷன் ஹால்லாம் கூட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். இப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து ஈவன் யூ கேன் கிவ் கேட்டகரி வைஸ் ப்ரைஸ் சாய்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா, அவங்க தே கேன் டிசைட், ஓகே நான் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன், இவங்க இவ்வளோ அஃபோர்டபுள், ஆறு ஒரு பேக்கேஜ் மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இந்த பேக்கேஜ்னால் இவங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த பேக்கேஜ்னால் இவங்க ஏன்னா அதில் ப்ரீமியம், ஸ்டாண்டர்ட், டைமண்ட் அந்த மாதிரியான பேக்கேஜ் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோக்கலைஸ்டு வெண்டரையும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் நம்மளோட ஆப்புக்கு வந்து ஒரு நல்ல ரெவென்யூ கிடச்ச மாதிரி இருக்கும். இதுக்கு இனிஷியல் செட்டப் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 to 12 லட்சம் தேவைப்படும். ரெவென்யூ ஒரு 3 to 5 lakhs. பட் இது எல்லாமே வந்து ஆஃப்டர் 1 to 2 years. எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த் ஆப்ரேஷனல் காஸ்ட்னு சொல்லணும் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 1.5 to 2 lakhs வந்து மந்த்லி வந்து செலவாகும். இந்த இன்டெகிரேஷன் பார்ட்டு தான் இது மெயினான பார்ட். Come and happy marriage to know more about this startup business ideas wedding plan app. Thank you.